வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸ்டீஃபன் கவியோட புகழ்பெற்ற தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புத்தகத்தை வச்சு உங்க வாழ்க்கையே ஒரு தனிப்பட்ட சாம்ராஜ்யமா எப்படி மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கைங்கிற சாம்ராஜ்யம் எப்படி இருக்கு? நீங்க தான் அதோட ராஜாவா இருந்து அதை வழி நடத்துறீங்களா? இல்லனா டெய்லி வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு நீங்க நேர்மையா சொல்ற பதில் தான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. இங்க தாங்க விஷயமே ஆரம்பிக்குது. நம்மளோட ரிசல்ட்ஸ் மாறணும்னா முதல்ல நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தை மாத்தணும். ஸ்டீஃபன் கவி இத பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்றார். அதாவது நம்ம கண்ணோட்டம் மாறுச்சுன்னா நம்ம செயல்களும் முடிவுகளும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சரி, வாங்க இந்த அப்ரோச்சை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டணும்னாலும் முதல்ல ஒரு கரெக்டான ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த உள்ளிருந்து வெளியே அணுகுமுறை. சிம்பிளா சொல்லணும்னா உண்மையான மாற்றம் வெளியே இருந்து வராது, அது நமக்கு உள்ளிருந்து தான் தொடங்கணும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்மள நிறைய பேர் ஆளுமை நெறிமுறையை தான் ஃபாலோ பண்றோம். அதாவது இடிஞ்சு போன பில்டிங்குக்கு வெளியே மட்டும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஆனா ஸ்டீஃபன் கவி சொல்றது குணநல நெறிமுறை. அதாவது முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சாம்ராஜ்யத்தை கட்டுறது. ஓகே, நம்ம சாம்ராஜ்யத்தை கட்டுறதுல இதுதான் ஸ்டேஜ். இங்க நம்ம முதல்ல நம்மளையே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறோம். மத்தவங்கள சார்ந்து இருக்கிற நிலைமையிலிருந்து இண்டிபெண்டா மாறுற ஒரு பயணம் இது. இதுக்கு பேரு தான் தனிப்பட்ட வெற்றி. இது நம்ம ஃபவுண்டேஷனோட முதல் ரொம்ப முக்கியமான அஸ்திவாரக்கல். நமக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ற சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம லைஃபுக்கு நாம தான் பொறுப்பு ஏத்துக்கணும். அதுதான் முன் யோசனையோட செயல்படுறது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ரியாக்டிவ் மக்கள் எப்பவுமே சூழ்நிலைக்கு அடிமையா இருப்பாங்க. என்னால முடியாது, நான் செஞ்சே ஆகணும்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா ப்ரோஆக்டிவ் மக்கள் அவங்க பதில்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் செய்வேன், நான் இதை சூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. முதல் பழக்கம் நம்ம பில்டிங்கோட ஃபவுண்டேஷன்னா, இந்த ரெண்டாவது பழக்கம் தான் அதோட ப்ளூ பிரிண்ட். என்ன கட்ட போறனே தெரியாம எப்படி வேலையை ஆரம்பிக்க முடியும்? நீங்க ஏறிட்டு இருக்கிற ஏணி சரியான சுவர்ல தான் சாஞ்சிருக்கான்னு செக் பண்றதா இந்த பழக்கம். இது கொஞ்சம் ஆழமான கேள்விதான் இல்லையா? ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில எது உண்மையிலேயே முக்கியம், உங்க கோர் வேல்யூஸ் என்னன்னு தெளிவா புரியும். இது உங்க சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காம்பஸ் மாதிரி வேலை செய்யும். இப்பதாங்க உண்மையான கட்டுமான வேலையே ஆரம்பிக்குது. இது பர்சனல் மேனேஜ்மெண்ட் பத்தினது. அதாவது அவசரத்துக்கு ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு எது முக்கியமோ அதுக்கு உங்க நேரத்தையும் எனர்ஜியும் எப்படி செலவு பண்றதுன்னு கத்துக்கிறது. நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனை இதுதான். பாருங்க, பெரும்பாலான மக்கள் இங்கே தான் மாட்டிட்டு இருக்காங்க. அவசரமான ஆனா முக்கியம் இல்லாத விஷயங்கள்ல சிக்கி கவனம் சிதறி எப்பவும் ஒரு ரியாக்ஷன் மோட்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க ஸ்டீஃபன் கவியோட ரொம்பவே ஃபேமஸான டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ். இதை நல்லா பாருங்க. குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 3 இது ரெண்டுமே ரியாக்டிவ் ஜோன்ஸ். அதாவது நெருக்கடிகள், திடீர்னு வர்ற வேலைகள்னு இங்க தான் நிறைய பேர் அவங்க நேரத்தை செலவு பண்றாங்க. ஆனா திறமையானவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க குவாட்ரண்ட் 2ல இருக்காங்க. இந்த இடம் அவசரமானது இல்ல, ஆனா ரொம்ப முக்கியமானது. பிளானிங், ரிலேஷன்ஷிப் பில்டிங், நம்மள நாமே டெவலப் பண்ணிக்கிறதுன்னு நம்ம நீண்டகால வெற்றிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்க தான் இருக்கு. சரி, நம்ம பர்சனல் ஃபவுண்டேஷன் இப்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் வாங்க. இங்க மத்தவங்களோட சேர்ந்து நம்ம சாம்ராஜ்யத்தை எப்படி இன்னும் பெருசாக்குறதுன்னு பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நான்ங்கிற இடத்துல இருந்து நாமங்கிற இடத்துக்கு வரோம். இது ஒரு டிப்ளமேட்டிக் மைண்ட் செட். அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு போதுமான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தர் தோக்கணும்னு அவசியமே இல்ல. பாத்தீங்கன்னா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்றதுல பல வகை இருக்கு. ஆனா இதுல லாங் டேர்ம்ல பெஸ்ட் எது தெரியுமா? வின் வின் ஆர் நோ டீல். அதாவது ரெண்டு பேருக்குமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா ஒரு பேட் டீல் பண்றதுக்கு பதிலா அந்த டீலை விட்டுட்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு திறவுகோல். உங்க சாம்ராஜ்யத்துல நம்பிக்கையான உறவுகளை உருவாக்க இது ரொம்ப உதவும். ஒரு டாக்டர் நோயாளிக்கு என்ன பிரச்சனைன்னு முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே மருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இதுவும். இந்த கோட் நம்ம கம்யூனிகேஷன்ல பண்ற ஒரு பெரிய தப்ப அழகா சொல்லுது. உண்மையிலே ஒருத்தர் சொல்றத கேட்கறதுனா என்ன? பதில் சொல்றதுக்காக கேட்கறது இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. இதுதாங்க அல்டிமேட் கூட்டணி, சினர்ஜி. நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை ஒரு பாரமா பார்க்காம அதை ஒரு பலமா மதிச்சு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும்போது தனியா சாதிக்க முடியாத புது விஷயங்களை உருவாக்க முடியும். இந்த சிம்பிள் ஈக்குவேஷன் சினர்ஜியோட மொத்த ஐடியாவையும் சூப்பரா சொல்லுது. 1 சேர்ந்தா 3, இல்லைன்னா அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அதாவது 2 மைண்ட் ஒன்னா சேரும்போது அவங்க தனித்தனியா யோசிச்சிருந்தா கிடைக்காத ஒரு 3வது பெஸ்டான சொல்யூஷன் உருவாகும்.
இதுதான் கிரியேட்டிவிட்டியோட பீக். சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்ளோ கஷ்டப்பட்டு கட்டின நம்ம சாம்ராஜ்யத்தை எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு தான் இந்த பழக்கம். ஒரு மரம் வெட்டவே டைம் இல்ல. இதுல கோடாரிய தீட்ட எங்க நேரம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்? போக போக அவரால மரத்தையே வெட்ட முடியாது. அது மாதிரி தான் நம்மள நாமளே இந்த 4 ஏரியாவிலையும் அப்பப்போ ஷார்ப் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் மத்த 6 பழக்கத்தையும் சரியா செய்ய வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 7 பழக்கங்களும் ஏதோ ஒரு செக்லிஸ்ட் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி பயணம். நீங்க ஒரு பழக்கத்தை ஸ்ட்ராங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்த பழக்கங்களும் ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு மேல் நோக்கி போற வளர்ச்சி சுழல் மாதிரி. வேலை இப்பதாங்க ஆரம்பிக்குது. உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து எந்த ஒரு பழக்கத்தை முதல்ல கையில எடுக்க போறீங்க? யோசிங்க, உங்க பயணத்தை இன்னிக்கே தொடங்குங்க.